ஒரு ஊர்ல வந்து ஒரு புக் ஷாப் இருக்கு. அந்த புக் ஷாப் வந்து அந்த ஊர்லயே ரொம்ப ஃபேமஸான புக் ஷாப். அந்த புக் ஷாப்க்கு ரெகுலரா ஒரு ஒரு சின்ன பையன் வந்து விசிட் பண்ணுவான். பட் எல்லா நாளும் வருவான். எல்லா புக்கையும் பார்ப்பான். ஒரு நாளும் ஒரு புக்கையும் வாங்க மாட்டான். இது அந்த ஷாப்போட ஓனரும் வந்து நோட் பண்ணிக்கிட்டே இருக்காரு. என்னடா அவன் வரான், பார்க்குறான், போறானே தவிர ஒரு நாள் ஒண்ணுத்தையும் வாங்க மாட்டேங்கிறானே, லேடி பெக்கர் அப்படின்ற மாரி அந்த பையன் மேல ஏனோ தெரியல, ஒரு மாரி இவருக்கு ஒரு தாட் இருந்துகிட்டே இருக்கு. அவன் வந்து சோடா புட்டிலாம் போட்டு கொஞ்சம் பழம் மாரியே இருப்பானா, இவன் லூசு அப்படின்ற மாரி தாட் ப்ராசஸ் இவருக்கு இருக்கு. டோன்ட் ஜட்ஜ் அ புக் பை இட்ஸ் கவர்ன்னு சொல்லுவாங்கல்ல, அது அந்த லைப்ரரியனுக்கு தெரியல போல இருக்கு. சரி, ஓகே. அவர் வந்து இந்த பையன பத்தின ஒரு தப்பான தாட்லயே இருக்கிறாரு. கொஞ்சம் மென்டலி அன்ஸ்டேபிள் உள்ள பாய் போல இருக்கு. துருதுருன்னு இருப்பான். பட் ஒண்ணும் பண்ண மாட்டான். ஒண்ணுத்துக்கும் லாயக்கு கிடையாது அப்படின்ற மாரியே இருக்கிறாரு. ஸோ அவர் என்ன பண்ணுவாரு, அவரோட டீஸ வந்து டிஃபரண்ட்டா காட்டுவாரு. அந்த பையன்கிட்ட வந்து ஒரு ரூ. 10 நோட்டையும் காட்டுவாரு. ஒரு ரூ. 2 காயினையும் காட்டுவாரு. இது 2ல உனக்கு எது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்கன்னா, அந்த பையன் வந்து அந்த ரூ. 2 பிக் பண்ணிடுவான். அந்த பையன்கிட்ட அந்த ரூ. 2 குடுத்து அவரு அனுப்பிடுவாரு. அனுப்பிச்சதுக்கப்புறம் பக்கத்துல இருக்கிறவங்ககிட்டலாம் சொல்லி சிரிச்சு நேர்பராக, பாரு லூசு பையன், லூசு பையன். பாரேன் ரூ. 10 எடுத்துட்டு போயிருந்தா ரூ. 10 லாபம் இல்ல அவனுக்கு தெரியவே இல்ல. பாரு ரூ. 2 எடுத்துட்டு வரான். லூசுடா அவன் அப்படின்ற மாரி இந்த மாரியே அவரு பிஹேவ் பண்ணிட்டு இருக்காரு. தொடர்ச்சியா ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு ஆள உட்கார வச்சு, அதே பையன கூப்பிட்டு இதே விஷயத்த திரும்ப திரும்ப பண்ணிட்டுருவாரு. திரும்ப திரும்ப ஒரு ரூ. 10யும் ஒரு ரூ. 2 கையில நின்றுட்டு, அந்த பையன் வழக்கம் போல அந்த ரூ. 2 தான் பிக் பண்ணுவான். அந்த ரூ. 2 அவன்கிட்டயே குடுத்து அனுப்பிச்சுருவான். இதுல இவருக்கு ஒரு ஆனந்தம். சுத்தி இருக்கிறவங்ககிட்டலாம் இவன் நான் லூசுன்னு சொல்றதுல. ஸோ இதே மாரியே போயிட்டே இருக்கு. ஒரு நாளைக்கு என்ன ஆகுதுன்னா, அ ஒரு தெரிஞ்ச ஒரு வெல் நோன் பெர்சன் வந்து வந்திருக்காரு அந்த கடைக்கு. அவர்கிட்ட வந்து இந்த பையன லூசுன்னு நான் ப்ரூவ் பண்றேன் அப்படின்ற மாரி சொல்லிட்டு, இதே டாஸ்க்க மறுபடி பண்றாங்க. மறுபடியும் ஒரு ரூ. 10யும் ரூ. 2யும் மீட்றாங்க. அந்த பையன் ரூ. 2 காட்டுறான். அந்த ரூ. 2 பிக் பண்ணிட்டு அவன் போயிடுறான். இந்த தெரிஞ்சவருன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அவரு கூடவே ஒரு சின்ன பையன் வந்திருக்கான். அந்த சின்ன பையன் என்ன பண்றான், இந்த பையன் பின்னாடியே ஓடி போறான். இந்த பையனையே ஃபாலோ பண்ணிட்டு போறப்ப, அந்த ரூ. 2 வாங்குன பையன் ஒரு கடைக்குள்ள போயிட்டு ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்டுன்னு இருக்கிறான். அவன்கிட்ட போயிட்டு, "டேய் லூசு, இங்க இந்த ரூ. 2 வாங்கிட்டு இந்த ஐஸ் கடையில வந்து ஐஸ் தான் சாப்பிட்டுன்னு இருக்கிறியா நீனு? எதுக்குடா உனக்கு இந்த மாரி லூஸ்தனமான வேலை?" அப்படின்னு கேட்டதுக்கு அவன் தெளிவா சொல்றான். "நான் லூசுன்னு யார்றா சொன்னது?" அப்படின்ட்டு. "ஆமா, ரூ. 10 நீட்டுனாங்க, ரூ. 2 நீட்டுனாங்க. நீ ரூ. 2 வாங்கிட்டு வந்தல்ல, அதுக்கு ரூ. 10 வாங்கிட்டு வந்தனா, நீ இதுக்கு பதிலா 5 ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்டுருக்க முடியும்ல?" அப்படின்ற மாரி சொல்றான். இது நான் லூசா? நான் ரூ. 10 எடுத்திருந்தேன்னா, இன்னியோட அந்த டாஸ்க் முடிஞ்சிருக்கும்பா. நான் முட்டாளுன்னு அந்த ஆள் நம்புற வரைக்கும் தான் எனக்கு காசு குடுத்துட்டு இருப்பான். இந்த டாஸ்க் எத்தன நாளா நடந்துட்டு இருக்குன்னு நெனைக்கிற? கிட்டத்தட்ட 1 மாசத்துக்கு மேல போயின்னு இருக்கு. நீ சொல்லு, நான் முட்டாளா, அந்த கடைக்காரன் முட்டாளான்னு கேட்டவுடனே தான் அந்த பையனுக்கு புரியுது. ஆமா அப்படின்ட்டு. ஸோ, நம்மள நெறைய பேர் வந்து நம்ம இப்படிதான் நெனைச்சிட்டு இருக்கோம். நம்மளோட ஒரு பார்வையில வந்து ஒருத்தன் வந்து முட்டாள்தனமா இருக்கான்றதுக்காக, அவன் முட்டாள் தான் அப்படின்ற மாரி நம்மளே ஒரு ப்ரீ ஜட்ஜுக்கு போயிடுறோம். அதனால அவன பார்க்குற பார்வையும் தப்பா இருக்கு. அவன் கிட்ட குடுக்குற டாஸ்க்கும் தப்பா இருக்கு. ஸோ, டோன்ட் ஜட்ஜ் அ புக் பை இட்ஸ் கவர்ன்னுவாங்கல்ல, அது நமக்குமே பொருந்தும். யாரையுமே அவங்களோட தோற்றத்த வச்சு, அவங்க இப்படிதான், அவங்களுக்கு இவ்ளோ நாலேட்ஜ் தான் இருக்கு, அவங்களால இவ்ளோ கெப்பாசிட்டி தான் இருக்கு. ஸோ, இத மட்டும் தான் அவங்க செய்வாங்க அப்படின்ற மாரி நெனச்சிடவே நெனச்சிடாதீங்க. எல்லாருக்குள்ளயும் வேற ஒரு முகம் இருக்கு, வேற ஒரு திறமை இருக்கு. அது தேவைப்படுறவங்க காட்டுவாங்க, தேவையில்லாதவங்க, "அட இத எதுக்கு காட்டிக்கிட்டு அத ஓரமா படுக்க போட்டு வைப்போம்ன்னு" கூட படுக்க போட்டு வச்சுட்டு, ஸோ அவங்க ஃபேஸ்ல வந்து அந்த இன்னசென்ஸ கேரி பண்ணிட்டே இருப்பாங்க. ஸோ, குழந்தை ரூபத்தில் ஒரு கொலைகாரன்ற மாரி, உங்க பக்கத்திலேயே பால் உரியிற முகத்துல எவனாவது இருந்தான்னா, அவன் ரொம்ப நல்லவன்னு நெனச்சிடாதீங்க. அவன் தான் பல வேலைய பார்த்து விட்டுருவான். சரிங்களா?